தேர்தல் முடிஞ்ச பிறகு தேர்தல் முடிஞ்ச தோல்வி அடையும் போது திரு எடப்பாடி பழனிசாமி தேர்தல் முடிஞ்சு நீங்க அந்த கேள்வி கேட்பீங்க. ஏன் அப்படின்னா வாய் இருந்தாலும் பேசுனீங்கல்ல, பேச்சுட்டீங்கன்னு அதிமுக கூடிய ஓ பன்னீர்செல்வம் ஒருங்கிணைப்பாளர் தான் பயன்படுத்தக்கூடாது. தொண்டர்கள் அல்ல, தொண்டர்கள் விவாதத்தை பார்த்தீங்களா, உணர்வுகளை பார்த்தீங்களா? ஏற்கனவே நான் பல கூட்டங்களில் பேசிட்டு இருக்கேன். இந்த ரத்தத்தை மாற்றுவதற்கு தீர்ப்பு வழங்க முடியுமா? சொல்லுங்க, முடியாது. பாரதிய ஜனதா கட்சியுடைய இந்திய கூட்டணியில் நாங்கள் ஏற்கனவே அங்க தனித்து இருப்பதற்கு கூட்டணியில் தான் நாங்கள் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 10 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு தந்திருக்கிறார்கள். மீண்டும் அவர்தான் இந்திய திருநாட்டு பாரத பிரதமராக வர வேண்டும் என்று எங்களுடைய அனைத்து நிலைகளிலும் ஆதரவு வந்து இந்திய திருநாட்டுடைய பெருமையை 10 ஆண்டுகள் உயர்த்திய காரணத்தினால் உலகத்தில் இருக்கின்ற வளர்ந்த நாடுகளாக இருக்கின்ற 200 வளர்ந்த நாடுகள் நரேந்திர மோடியுடைய நிர்வாகத்திறமையை பாராட்டி இந்தியாவுடைய பெருமை உயர்ந்திருக்கிறது. ஆகவே மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் நரேந்திர மோடி தான் முதலாக வர வேண்டும் என்ற எண்ணத்தில் நாங்கள் செயல்படுகிறோம். தற்காலிகமாக தற்பொழுது இரட்டை சின்னம் ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்காக வழங்கப்பட்டது. ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் தற்காலிக தீர்ப்பு. உறுதியாக எங்கள் தொண்டர்கள் மூலம் எங்கள் பக்கம் தான் இருக்கிறார். நாங்கள் உரிமை கோர முடியும். அந்த உரிமையின் அடிப்படையில் நாங்கள் கேட்போம். எங்களுக்கு தான் தருவார். எங்களோடு பல கூட்டணி கட்சிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஓரிரு தினங்களில் அதனுடைய வெளிப்பாடு வெளியே தெரியும். அதுக்கு கேள்விக்கு இடமில்லை. நாங்கள் தான் 2 லட்சம் இருக்கோம். கூட்டணி முடிவானதனால் இறுதியாக மதுரையில் உங்களை எல்லாம் சந்தித்து முதலில் உங்களுக்கு தான் சொல்லுவோம். அதிமுக தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி நாங்க ஏற்கனவே தொண்டர்கள் உரிமையை பறிக்கின்ற நிகழ்ச்சியாக நடந்துகின்ற பொதுக்குழுவில் புரட்சி தலைவி அம்மாவுக்கு நாம் நிதியுறமாக வழங்கிய கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற அந்த நிலையை உச்சபட்சத்தையோ அவர் ரத்து செய்த உடனே நாங்கள் அந்த கர்மீட்டத்தை ஆரம்பிக்கிறோம். 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் மக்கள் எல்லாம் சந்திச்சிருக்கோம். தொண்டர்கள் சந்திச்சிருக்கோம். தொண்டர்களுக்கு இன்னமும் அதுவாக நீங்க பார்த்துருக்கீங்க. வருவாய் மாவட்டம் 24-25 மாவட்டங்களை ஒரே மாதிரியான ஆதரவு தொண்டர்களும் அவர் சொல்றதும் புரியுங்க. அவர் சொன்னதை சாட்சியா கேட்கறீங்க. பொய்யுங்க, பூரா பொய்யுங்க. அவர் பேசுறது அம்மா இருக்கும்போது இளைஞர் இளம்பெண்கள் பாசறையான 34 லட்சம் தொண்டர்களையும் சேர்த்து அம்மா வந்து கருத்து சொன்னாங்க. எங்க 2 பொய்யுங்க. பாருங்க அண்ணே, பாருங்க ஃபார்ம் கொடுத்தாங்கல்ல அவங்க எடப்பாடி கொடுக்குறாங்க. பூரா வாக்காளர் வச்சு எங்க ஊரு அவர் புதிய கட்சியை தொடங்கிய உடனே நான் வாழ்த்து சொன்னேன். அவருடைய நடைமுறை என்ன, கொள்கை என்ன, கோட்பாடுகள் என்ன, அனைத்து தரப்பட்ட மக்களும் அவர் ஏற்றுக்கொள்கிறா என்பதை தேர்தலில் அவர் வாங்குகின்ற வாக்குகளை பொறுத்து இருக்கும்.
அதுதான் பல கட்சிகள் இருந்த புரட்சி தலைவர் எப்படி வந்தார் மேல அவங்கதான் மக்களுக்கு அனுமானப்பட்ட தலைவர். அதோட விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருந்தாரு. அவருடைய நடவடிக்கை அரசு ரீதியான நடவடிக்கைகள் அனைத்து நிலைகளிலும் நின்று வெற்றி அடைகிறார் என்பதை பார்க்கலாம். உறுதியாக அமைக்கப்பட உறுதியாக பேச்சுவார்த்தை தேர்தல் பிரிவு முறையாக என்ன சொன்னேன், கழகத்தில் அமைப்பில் நம்மளுடைய கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். ஏற்றுக்கொள்ளுடைய கட்டமைப்பு அதற்காக 28 மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் நம்ம தேர்வு செய்கிறோம். அவர்கள் அவர் கீழே இருக்கிற கழக அமைப்பில் கழகத்தில் என்னென்ன பதவி இருக்கோ அந்த பதவியெல்லாம் தேர்வு செய்யணும். ஒரு 60% பட்டியல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பத்திரிகைகள் வந்திருக்கிறது. மாமூலுக்கு பாக்கியத்துக்கு அனுப்பி 20 நாள் கொடுத்துருவாங்க, கொடுத்துருவாங்க. அதோட போட்டி கமிட்டி லிஸ்டையும் கொடுத்துருவாங்க. முழு வீச்சில் தேர்தலை எதிர்நோக்கின்ற சக்தி எங்களுக்கு. எடப்பாடி பழனிசாமி நான் சொல்றதுக்கு மேல எல்லாரும் பொய்யின் முத்த வடிவம் பொய்யின் பூத்து கமிட்டி நீ கொண்டு வந்து உட்கார்ந்து பாருங்க. பிரிந்திருந்த சக்திகள் ஒன்று சேர்ந்த அவர் கொடுத்த உலகத்திலே வந்து கழகத்திலே கருத்துக்கள் புரிஞ்சிருக்கு. ஒன்று சேர்ந்து சொல்லுவாங்க. ஆனா ஒன்று சேரக்கூடாதுன்னு சொல்ற ஒரே ஆளு உலகத்திலேயே யாரு சொல்லுங்க. உலகத்திலேயே வந்து இந்த சக்திகள் ஒன்று சேரக்கூடாது ஒரே ஆளு திரு எடப்பாடி பழனிசாமி. சொன்னார அதாவது தொண்டர்கள் விருப்பம் சேரணும். எடப்பாடிக்கு தனிமனிதனுடைய விருப்பம் சேரக்கூடாதுங்க. அவரை ஒதுக்கிட்டு எல்லாம் ஒண்ணு சேரணும்னு சொல்லுங்க. தொண்டர்கள் கேட்டுக்கொண்டது பிறகுதான் எங்களிடம் இருந்த எல்லாரும் இணைந்து ஒன்று சேர்ந்தோம். ஆனா ஒன்று சேர்ந்த எங்களை பெருந்தன்மையோடு அனைத்து நிலைகளிலும் இருந்து ஜனநாயக முறையில் இந்த இயக்கத்தை நடத்துவதற்கு பழனிசாமி 1% ஒத்துழைத்தாரு. நான் சொன்னேன், நீங்களும் நானும் தலைவர்கள் அம்மா நம்மளுக்கு வழிநடத்தணும். நம்மளை வழிநடத்துவதற்கு நம்முடைய மக்களும் கட்சிகள் நம்புறதுக்கு வழிகாட்டுக்குழு கட்சியில் இருக்கிற ஒரு 11 உறுப்பினர்கள் நம்முடைய கட்சியை வளர்த்தவங்க தலைவர் காலத்தில் அம்மா மக்கள் போடணும். அவங்க என்ன ஆலோசனை செய்ய நம்ம பயன்படுத்தணும் சொன்னேன். கேட்கல. ஒரு மாநாடு நடத்துனாங்க, ஒழுங்கா புரியுதா படம் முடிச்சா போங்க மக்களே.